Next, small slanting line. Actually, இதுக்கும் ரெண்டு லைன் ஸ்ட்ரோக்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஒன்று டிக் மார்க். நான் ஃபஸ்ட்டு டிக் மார்க்கே தப்பாக போட்டேனா? டிக் மார்க். இந்த டிக் மார்க் நானே தப்பாக போடுறேன் பார்த்தீங்களா? ஏன்னா பென்சில் சரியில்லை. அதாவது இங்கே பெண்ட் பண்ணி உடனே இப்படி திருப்பணும். ஓகே, இந்த டிக் மார்க். நெக்ஸ்ட் லைன் ஸ்ட்ரோக்ஸ் என்ன அப்படின்னா இது இண்டிவிஜுவலாக ஒன்று டெய்லோட ஒன்று டெய்ல் இல்லாமல். ஏன்னா அதுக்கு ரெண்டுக்குமே தனித்தனியான லெட்டர்ஸ் இருக்குது. அதனால் ரெண்டு லைன் ஸ்ட்ரோக்ஸையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் லெட்டர் இ. இ எப்படி போடலாம்? இ எப்போவும் நம்ம எப்படி போடுவோம்? இப்படி தானே போடுவோம். நோ, இட்ஸ் ராங், தப்பு. ஈயோடது இந்த டிக் மார்க் ஸ்லாண்டிங் லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணும். எப்படி? ஸ்லாண்டிங் லைன் இ. ஓகே, இ வந்து இப்படி இருக்கக்கூடாது, இப்படி சாஞ்சு தான் இருக்கணும். ஸ்லாண்டிங் லைன் இ. அந்த டெய்ல் வந்து ரெண்டு லைனுக்கு மிடில் வந்து முடியணும். ஓகேங்களா? டிக் மார்க் பெண்ட், டிக் மார்க் பெண்ட். இதில் என்ன தப்பு பண்ணுவாங்க? இப்படி பண்ணுவாங்க. இப்படி பண்ணால் இது ஈ மாதிரியே தெரியாது. இது வந்து ஈ மாதிரியே இல்லை. அதனால் கரெக்டாக ஸ்லாண்டிங் லைன் அந்த சர்க்கிள் இந்த அளவுக்கு இருக்கணும். ஸ்லாண்டிங் லைன் இந்த அளவுக்கு. ஓகே, இ. நெக்ஸ்ட் லெட்டர் ஐ. ஸோ ஈஸியஸ்ட் லெட்டர், சேம் ஒன். ஆனால் எனக்கு வந்து இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். என்னென்னா ஸ்லாண்டிங் லைனுக்கும் இதுக்கும் நடுவே ஒரு சின்ன லூப் கொடுக்கணும். அவ்வளோதான். இதே லைன் ஸ்ட்ரோக்ஸ் தான், ஆனால் நம்ம கொஞ்சம் லூப்போடு எழுதுகிறோம். எப்படி? ஸ்லாண்டிங் லைன் கொஞ்சம் ஒரு சின்ன லூப், அவ்வளோதான். அழகான முட்டை. ஓகே, சின்னதாக இருக்கணும். அதுக்குன்னு போட்டு இவ்வளோ பெருசாலாம் இது பண்ணிங்கன்னா அது ஈ மாதிரி ஆகிடும். ஈக்கும் ஐக்கும் வித்தியாசம் தெரியணும்ல. ஓகேங்களா? ஈக்கு ஐக்கும் வித்தியாசம் தெரியற மாதிரி எழுதியிருக்கனா? ஓகே. நெக்ஸ்ட் லெட்டர் எம். ஸ்லாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் நேராக போட்டிங்களா? அப்புறம் ஜம்ப், ஜம்ப், டெய்ல். ஓகே, மறுபடியும் பாருங்கள். இது எல்லாமே இந்த 2 லெட்டர்ஸ்குள்ளே எழுதுகிறோம். ஸ்லாண்டிங் லைன், கம் டவுன், ஜம்ப், ஜம்ப், டெய்ல். இங்கே வந்து ஈவன் ஸ்பேஸிங் இருக்கணும். என்ன பண்ணுவாங்க? கீழே முட்ட மாட்டாங்க, ரெண்டாவது ஜம்புக்கு மேலே முட்ட மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுவாங்க. அது இல்லாமல் எப்படி எழுதலாம்? ஸ்லாண்டிங் லைன், ஜம்ப், இது ஸ்லாண்டிங் லைன் கீழே வந்துடுச்சு. இப்போ ஜம்ப், ஜம்ப், டெய்ல். ஓகே, மறுபடியும். ஓகே, சித்திரமும் கைப்பழக்கம். எழுத எழுத அழகாக வரும். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அழகாக ஹேண்ட் ரைட்டிங் வந்துடும். அடுத்தது என். லெட்டர் என். சேம் அதே தான் நம்ம வந்து சிங்கிள் ஜம்பில் நம்ம முடிச்சிடறோம். டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், ஜம்ப், டெய்ல். How is this? Yeah, nice. Tick mark, slanting line, jump, tail. கண்டிப்பாக டெய்ல் 2 லைனுக்கு பிட்வீனில் முடியணும். டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், ஜம்ப், டெய்ல். டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், ஜம்ப், டெய்ல்.
டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், ஜம்ப், டெய்ல். ஓகே, நான் இந்த லூப் லைனில் ஒரு லெட்டரை விட்டுட்டேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன், நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. லெட்டர் கே, டிக் மார்க், கோ டு ரெட் லைன், கம் டவுன். நேராக வந்து நின்ட்டோமா, அப்புறம் சின்னதாக ஒரு இப்படி. ஓகே, கே, ஸ்மால் லெட்டர் கே, லூப் லைன், சின்னதாக ஒரு ஹோல், கே, லூப் லைன், loop line, circle, K, loop line, சின்னதா R போடுற மாதிரி, circle, K, 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 K. ஒரே போல இருக்கா? இதில் என்னெல்லாம் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது? ஒன்று லூப் லைன்னு வந்தாவே லூப் லைனில் இந்த எல்லா மிஸ்டேக்ஸும் வரும். இந்த முட்டை போட இடம் இல்லை மிஸ் அப்படி சொல்லுவாங்க. முட்டை அவ்வளோ பெருசாக போட தேவையே இல்லை. ஓகேங்களா? லூப் லைன் முட்டை வந்து சின்ன சைஸில் போட்டாவே போதும். இந்த 2 லைனை ஆக்குப்பை பண்ணுற அளவுக்குலாம் போட தேவையில்லை. சின்ன சைஸில் போட்டு அதுக்குள்ளேயே ஸ்லாண்டிங் லைன் பெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துக்குள்ளே கை வர்றது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லூப் லைன், ஸ்லாண்டிங் லைன் வந்து நிற்கிறதோடு இருக்கட்டும். அடுத்தது கண்டிப்பாக கீழே எந்த இடத்துல முடிக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் மேலே வந்து ஒரு சின்ன சைஸ் முட்டை போடணும். ஓகேங்களா? அப்புறம் இது ஈஸி. ஓகே, இந்த லெட்டரை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இங்கே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம எழுத போகிற லெட்டர் வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான லெட்டர். என்ன லெட்டர்? லெட்டர் ஆர். லெட்டர் ஆர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லெட்டர் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங் லைன், இந்த லைனுக்கு கொஞ்சம் மேலே போகணும். ஓகேங்களா? செகண்ட் லைனுக்கு கொஞ்சம் மேலே போகணும். 2 லெட்டர் தான் இந்த மாதிரி மேலே போகும். ஒன்று பி, இன்னொன்று ஆர். இது போயிட்டு இங்கே ஒரு சின்ன லூப், ஸ்லீப்பிங் லைன், லூப் போட்டு ஸ்லீப்பிங் லைன், மறுபடியும் ஸ்லாண்டிங் லைன், பெண்டு. இதுதான் பர்ஃபெக்டான ஆர். ஓகேவா? மறுபடியும் பாருங்கள். டிக் மார்க், above second line, loop, sleep line, slanting line, tail. Okay, then again tick mark, above second line, small loop, sleeping line, slanting line, tail. Okay, again tick mark, above second line, loop, sleep line, slanting line, tail. இதை எப்படியெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க தெரியுமாங்க? அதை எழுதி காட்டுறேன் பாருங்கள். ஒன்று இதுக்குள்ளே வந்து இப்படி குட்டியாக எழுதுவாங்க, இதுவும் தப்பு தான். இன்னொன்று பண்ணுவாங்க, இதை எழுதி இங்கே ஒரு தொங்கல் தொங்கி இப்படி போடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது ஆரே கிடையாது. ஓகே, ஆறுன்றது அழகாக ஷார்ப் எட்ஜஸோடு இருக்கணும். பாருங்கள். டிக் மார்க், above second line, ட்விஸ்ட், ஸ்லீப்பிங் லைன். அப்புறம் இந்த ஸ்லீப்பிங் லைனை இப்படி மேலெல்லாம் ஏற்றக்கூடாது. ஓகே, ஸ்லீப்பிங் லைன் நேராக இருக்கணும். அதே போல் இது ரொம்ப நீட்டெல்லாம் கூடாது, கொஞ்சம் தூரம் தான். ஸ்லாண்டிங் லைன் கண்டிப்பாக சாச்சு ஸ்லாண்டிங் லைன் போட்டு தான் டெயில் போடணும். நேராக ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா அது 2 கால் உள்ள மனுஷனாட்ட ஆகிடும். இப்படி போட்டிங்கன்னா மனுஷனாட்ட ஆகிடும். ஓகே, அப்படிலாம் போடக்கூடாது. மறுபடியும் எழுதி காட்டுறேன். டிக் மார்க், லூப், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், பெண்ட், டெயில். கிளியர்? அடுத்த லெட்டர் எஸ். ஆமாம், எஸ் இந்த லைன் ஸ்ட்ரோக்ஸை யூஸ் பண்ணி தான் எழுதுறது, பார்த்துக்கோங்க. டிக் மார்க் ஷார்ப் எட்ஜஸோடு இருக்கணும்.
சின்ன லூப் உள்ள வெளியே. ஓகே, மறுபடியும் பாருங்கள். ஸ்லாண்டிங் லைன், ஸ்மால் லூப் உள்ள வெளியே. ஸ்லாண்டிங் லைன், ஸ்மால் லூப் உள்ள வெளியே. அப்படியே அது அழகாக வரணும். கை ஸ்மால் லூப் பெண்ட் பண்ணி உள்ள வெளியே. ஓகே, இதில் என்னெல்லாம் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு? ஒன்று, இந்த லைனுக்குள்ளே எனக்கு இவ்வளோ சின்ன முட்டை போட வரலைன்னு இவ்வளோ பெரிய முட்டை போடுவாங்க. இவ்வளோ பெரிய முட்டையெல்லாம் போடக்கூடாது. கண்டிப்பாக அது சின்ன லூப்பாக தான் இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த லைனுக்குள்ளே முடிக்க முடியலன்னு கீழெல்லாம் வருவாங்க. கீழெல்லாம் வரக்கூடாது. கண்டிப்பாக இந்த 2 லைனுக்குள்ளே தான் முடிக்கணும். அப்புறம் இன்னொன்று பண்ணுவாங்க, இப்படி இழுத்து போவாங்க. இழுத்தும் போகக்கூடாது. இந்த லூப் எங்கே இருக்கோ அதுக்குள்ளே தான் இருக்கணும். இது இழுத்துக்கிட்டெல்லாம் போகக்கூடாது வாத்து மாதிரி. ஓகே, ஸ்லாண்டிங் லைன், லூப் உள்ள வெளியே. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் எஸ். நெக்ஸ்ட் அதே லைன் ஸ்ட்ரோக்கில் அடுத்த லெட்டர் யூ. எப்படி? ஸ்லாண்டிங் லைன், பெண்ட், டெய்ல். கண்டிப்பாக ஹெட் அண்ட் டெய்ல் நீட்டாக இருக்கணும். ஸ்லாண்டிங் லைன், யூ, டெய்ல். ஸ்லாண்டிங் லைன், ஆக்சுவலி இது டிக் மார்க் தான். ஓகே, டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், டெய்ல். டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், டெய்ல். டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், டெய்ல். அவ்வளோதாங்க. யூன்றது ரொம்ப ஈஸியான லெட்டர். அடுத்த லெட்டர் இந்த லெட்டரோடைய மாதிரியே இருக்கக்கூடிய டபிள்யூ. சேம் டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன். மேலே இங்கே எப்போவுமே எல்லா லெட்டர்ஸ்க்குமே கீழே டெய்ல் வரும். ஒரு சில லெட்டர்ஸ் 1-2 லெட்டர்ஸ்க்கு மட்டும் மேலே டெய்ல் வரும். அந்த போல் இதுக்கு வந்து மேலே டெய்ல், மேலே சின்ன லூப், அவ்வளோதான். ஓகே, டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், அப்பர் லூப். இது இந்த டெய்ல் வந்து இதில் இருந்து தான் அடுத்ததுக்கு கை கொடுக்கும். ஓகே, டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், அப்பர் டெய்ல். இது அப்பர் டெய்ல் நம்ம வச்சுக்குவோம். ஓகே, டிக் மார்க், டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், அப்பர் டெய்ல். டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், அப்பர் டெய்ல். ஓகே, டபிள்யூ. இதில் என்னெல்லாம் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது? இந்த லெட்டரில் என்னெல்லாம் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, தெரியுதா? ஓகே, இந்த டிக் மார்க் இவ்வளோ கேப் விடுவாங்க. டிக் மார்க் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டிக் மார்க் போகிற ஸ்லாண்டிங்லேயே தான் வரணும். அடுத்து இந்த டபிள்யூவோட அந்த யூக்காக இருந்தாலும் டபிள்யூக்காக இருந்தாலும் இது இவ்வளோ அகலமாக கொண்டு போவாங்க. கண்டிப்பாக அகலமாக கொண்டு போகக்கூடாது. அது மீடியம் சைஸில் தான் இருக்கணும். அப்புறம் அப்பர் டெய்ல், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அப்பர் டெய்ல் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இப்படி முட்டை போடுவாங்க, மாதிரி போட்டு விட்ருவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த லெட்டர் வி. லெட்டர் வி. வி லெட்டர் இந்த லைன் ஸ்ட்ரோக்குக்கு அப்படியே உல்டாவாக இருக்கும். பார்க்கலாங்களா? எல்லா லெட்டரை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லெட்டர் வி. ஏன்னா இதுக்கு வந்து அப்பர் டெய்ல் மட்டும் தான் இருக்கும். இதுக்கு ஹெட்டே அப்பரில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டே இப்படி ட்விஸ்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் வித் செகண்ட் லைன். எந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணுவோம்? செகண்ட் லைன். வி. ஸ்லீப்பிங் லைன், ட்விஸ்ட், வி. உல்டா, ஆப்போசிட் ஸ்லாண்டிங் லைன். ஓகே, வியோட ஷேப்பே அப்படி தானே, உல்டாவாக தான் இருக்கும். வின்றது எல்லாத்த விட உல்டாவாக தான் இருக்கும். இதில் என்னெல்லாம் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த முட்டையிலேயே தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய சைஸ் முட்டையாக போட்டு விட்ருவாங்க. சின்னதாக தான் லூப் இருக்கணும்.
அதே போல் இந்த ஸ்லாண்டிங் இப்படி எழுதி எழுதி ப்ராக்டிஸ் ஆகி என்ன பண்ணியிருப்பாங்க, இதை இப்படினா கொண்டு வருவாங்க. நோ, இப்படி தான் எழுதணும். ஓகே, அதே தான் டெய்லையும் சின்ன லூப் கொடுக்கறதுக்கு பதிலாக பெரிய முட்டை போட்டு தப்பு பண்ணுவாங்க. இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. வேறு என்ன லெட்டர்ஸ் இருக்குது? ஏபிசிடியில் அப்புறம் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் பாக்கி இருக்குது. அது டிக் மார்க்கில் வர வேண்டியது நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்ன லெட்டர்னா லெட்டர் இசட். என்ன லெட்டர்? லெட்டர் இஜெட். எப்படி எழுதலாம்? சேம் டிக் மார்க், ஸ்டாண்டிங் லைன். ஸ்டாண்டிங் லைன் நேர்கோடு, ஜம்ப். இது தாங்க இசட். பார்க்க இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இதுதான் இசட்ன்னு இருப்போம். ஆனால் கர்சிவ் ரைட்டிங்கில் இதுதான் இசட். ஓகேவா? டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், பெண்ட், ட்விஸ்ட். கீழே வந்து கண்டிப்பாக பெண்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணியிருக்கணும். டிக் மார்க், ஸ்டாண்டிங் லைன், இங்கேருந்து ஜம்ப் பண்ணி ட்விஸ்ட். ஓகே, டிக் மார்க், ஸ்டாண்டிங் லைன், ஜம்ப், ட்விஸ்ட். டிக் மார்க், ஸ்டாண்டிங் லைன், ஜம்ப், ட்விஸ்ட். இதில் என்ன தப்பு பண்ணுவாங்க? 3 ஷேப்பில் போட்டு வச்சுருவாங்க. சிம்பிளாக இதை பார்க்க 3 மாதிரி இருக்குன்னு 3 ஷேப்பில் போட்டு வச்சுருவாங்க. டிக் மார்க்லேருந்து இப்படி ஜம்ப் பண்ணி இங்கே வந்து போய் முட்டை போட்டு வச்சுருவாங்க. இப்படி முட்டையெல்லாம் போடக்கூடாது. இந்த லூப் வந்து கண்டிப்பாக சின்ன சைஸில் தான் இருக்கணும். அவ்வளோதாங்க. இதோட நம்மளுக்கு லோயர் கேஸ் முடிஞ்சுது. ABCDEF GH எல்லா லெட்டர்ஸும் பார்த்தாச்சுல. IJKLMNOPQRSTUVWXYZ எல்லாமே பார்த்தாச்சு. லோயர் கேஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அடுத்து அப்பர் கேஸ் போகலாம்.